இரண்டாம் அதிகாரம் 1 கொரிந்தியர் இரண்டாம் அதிகாரம் 9-10 வசனங்கள் ஒரு விசனம் தியானிக்கலாம். எழுதியிருக்கிறபடி தேவன் தம்மில் அன்பு கூறுகிறவர்களுக்கு ஆயத்தம் பண்ணினவைகளை கண் காணவும் இல்லை, காது கேட்கவும் இல்லை, அவைகள் தோன்றவும் இல்லை. நமக்கோ தேவன் அவைகளை தமது ஆவியினாலே வெளிப்படுத்தினார். அந்த ஆவியானவர் எல்லாவற்றையும் தேவனுடைய ஆழங்களையும் தேவனுடைய ஆழங்களை ஆராய்ந்திருக்கிறார். யார்? ஆவியானவர். ஆவியானவர் கடைசி நாட்கள் அவருடைய பிள்ளைகள் ஆவியானுடைய அபிஷேகத்தை பெற்றிருக்கலாக இருக்க வேண்டும். தூய ஆவியானுடைய அபிஷேகத்தை பெற்றிருக்கிறவர்களாக அவருடைய பிள்ளைகள் இருக்க வேண்டும். தேவச்சனமே, ஏனென்றால் ஆவியானவர் இல்லாமல் நாம் ஒன்றுமே செய்ய முடியாது. ஆவியானவர் இல்லாமல் ஜெபிக்க முடியாது. ஆவியானவர் இல்லாமல் வேதத்தை வாசிக்க முடியாது. ஆவியானவர் இல்லாமல் ஆராதிக்க முடியாது. ஆவியானவர் இல்லாமல் இந்த இடத்தில் அமர முடியாது. ஏனென்றால் நம்முடைய ஆழங்களை அறிந்திருக்கிறவர் ஆவியானவர் ஒருவர் மாத்திரம்தான். தூய பரிசுத்தமுள்ள ஆவியானவர் அவர் ஒருவர் மாத்திரம்தான். தேவச்சனமே, நம்முடைய ஆழங்களை அறிந்திருக்கிறவர் யார்? ஆவியானவர் ஒருவர் மாத்திரம்தான். இது விளங்கிக் கொள்ள வேண்டும். ஐயா, நமக்கு எவ்வளவு ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார் நம் தேவனாகிய கர்த்தர். எவ்வளவு ஆசீர்வாதத்தை ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறார் நம் இரட்சகர். யாருக்காக? நம்முடைய பிள்ளைகளுக்காக. எவ்வளவு ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறார் திருமணம் தேவனாகிய கர்த்தர். ஆவியானவர் உங்களோடு இருக்கும் பொழுதுதான், ஆவியானவர் உங்களுக்குள்ள இருந்தால் மாத்திரம்தான் நமக்காக எவ்வளவு ஆசீர்வாதங்கள் இருக்கிறது என்று அவருடைய பிள்ளைகள் விளங்கிக் கொள்ள முடியும். ஆவியானவர் நமக்குள் இல்லை என்றால் இந்த ஆசீர்வாதங்களை நம்மளால் விளங்கிக் கொள்ள முடியாது. பாருங்க, நமக்குள் ஆவியானவர் இருக்கிறார். இப்போ ஏதாவது ஒரு பிரச்சனைனாக்க ஊழியக்கார வர வைக்கிறீங்க, வந்து நாங்க ஜெபிக்கிறோம் உங்களுக்காக. இந்த பிரச்சனைக்காக நாங்க ஜெபிக்கிறோம். நாங்க சொல்வது ஒரு காரியம். போன் மூலியமா வந்து எங்களிடத்தில் பேசுறீங்க, உடம்பு சரியில்லை, பிரச்சனைகளை சொல்றீங்க. ஒரே ஒரு வார்த்தை தான் சொல்லுவோம், நம்ம ஜெபிச்சுக்கலாம். ஏசப்பா நம்ம ஜெபிக்கலாம், ஏசப்பா நம்ம ஜெபிக்கலாம், ஏசப்பா நம்ம ஜெபிக்கலாம், ஏசப்பா. இது ஒரே ஒரு காரியம் மாத்திரம் தான் நாங்க சொல்லுவோம். வேற எந்த விஷயத்தை நாங்க சொல்ல மாட்டோம். ஏனென்றால் எங்களுக்குள்ள ஆவியானவர் இருக்கிறார். உங்களுடைய சூழ்நிலைகளை மாற்ற அவர் ஒருவரால் தான் மாற்ற முடியும். ஏனென்றால் நாங்கள் ஆவியானவரை பாத்தீங்கன்னாக்கா முழுமையாக பெற்றிருக்கிறோம். ஆவியானவர் இல்லாமல் ஒன்றுமே செய்ய முடியாது. ஆவியானவர் இல்லாமல் எந்த மகிமையை நாங்கள் உணர்ந்து பார்க்க முடியாது என்று ஆவியானவர் உதவியோடு தான் நாங்கள் எல்லா காரியத்தை செய்கிறோம். அதனாலதான் நாங்கள் உரிமையோடு செய்கிறோம், உரிமையோடு சொல்கிறோம். என்னவென்று ஏதாவது நீங்க ஒரு காரியத்தை எங்களிடத்துல சொல்லும் பொழுது கொஞ்சம் சவுண்ட் ஒரு மாதிரி இருக்கீங்களா? கொஞ்சம் சவுண்ட் இந்த மூணாவது அப்ப வந்து பாத்தீங்கன்னாக்கா தேவனுடைய பிள்ளைகள் ஆவியானவர் ஒருவர் மாத்திரம்தான். ஒரு விஷயம் ரோமர் 8ஆம் அதிகாரம் 26வது வசனத்தை படி. ரோமர் 8:26. அந்தபடி நல்லா விளங்கிக் கொள்ளுங்க. அந்தபடியே ஆவியானவரும் முதலாவது நம்முடைய பலவீனம். நம்ம எல்லாரும் பலவீனம் உள்ள மண்மாண்டங்கள். இது விளங்கிக் கொள்ள வேண்டும். ஒவ்வொருத்தரும் தேவனுடைய பிள்ளைகள் இந்த வார்த்தையை விளங்கிக் கொள்ள வேண்டும். பர்ஃபெக்ட் பார்க்க முடியாது. இந்த பலவீனத்துல ஆவியானவர் மாத்திரம்தான் நம்மை பலப்படுத்த முடியும். முதலாவது ஒரு காரணம், நம்ம பலவீனம் உள்ளவர்கள், பலவீனம் உள்ள மனிதர்கள். எதுவுமே பாத்தீங்கன்னாக்கா ஆவியானவர் உதவி இல்லாமல் நம்ம செய்ய முடியாது. அப்போது இருக்கும் பொழுது பலவீனத்துல நமக்கு உதவி செய்கிறார். நம்ம பலவீனத்துல சோர்ந்து போகிற வேலையில நமக்கு உதவி செய்கிறவர் ஆவியானவர் ஒருவர் மாத்திரம் தான். ஆமாவே இல்லைங்களா? ஆவியானவர் ஒருவர் மாத்திரம் தான். அதுக்கு அடுத்தது நம்ம எப்படி ஜெபிக்கணும், எப்படி துதிக்கணும்
ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தணும் என்று நம்ம அறியாது இருக்கும் பொழுது ஆவியானவர் தான் நமக்காக வேண்டுதல் செய்கிறார். புரியுதுங்களா உங்களுக்கு? ஆவியானவர் மாத்திரம் தான் நமக்கு வேண்டுதல் செய்கிறார். அதுக்கு அடுத்தது அறியாமல் இருக்கிறபடியால் ஆவியானவர் தாமே வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு நமக்காக வேண்டுதல் செய்கிறார். வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு நமக்காக வேண்டுதல் செய்கிறார். என்னென்ன வேண்டுதல் செய்வார் யோசித்து பாருங்க. தேவனுடைய பிள்ளைகள் எப்படி ஜெபிக்கணும், எப்படி துதிக்கணும், எப்படி ஆராதிக்கணும், எப்படி பாத்தீங்கன்னா ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தணும் மறைத்து ஆவியானவர் வெளிப்படுகிறார். வேதவசனம் உரைக்கிறது, இதோ பேசுகிறவர் நீங்கள் அல்ல, உங்களை மறைத்து தூய பரிசுத்தமுள்ள ஆவியானவர் வெளிப்படுகிறார். பேசுகிறவர் நாங்கள் அல்ல, இந்த வேளை பேசுறது நாங்கள் அல்ல, எங்களை மறைத்து ஆவியானவர் வெளிப்படுகிறார். தேவச்சனமே, அந்த இடத்துல நாங்கள் பேசின காரியம் என்ன தெரியுங்களா? சாயங்கால வேளையில ஜெபிக்கும் பொழுது எப்படி ஆசீர்வாதங்களை நம்ம பெற்றுக்கொள்ள முடியும்? அப்படி நீங்க ஜெபிக்கவில்லை என்றால், சாயங்காலத்தில் ஜெபிக்கவில்லை என்றால், சாயங்காலத்தில் இயேசுவானவர் ஜெபித்து எப்படி அந்த மகிமையை பெற்றுக் கொண்டார்களோ அதுபோல நீ ஜெபிக்கவில்லை என்றால் எப்படி நீ சாபத்துக்குள்ள விழுந்து விடுவீர்கள்? அதெல்லாம் அந்த இடத்துல நான் பேசிவிட்டு வந்தோம் அந்த சபையில. ஆனால் இந்த இடத்துல ஆண்டவர் முக்காடை அணிந்து கொள்வது ஒரு அபிஷேகம். அந்த அபிஷேகத்தை குறித்து தான் இந்த வேளை ஆவியானவர் நம்ம இடத்துல பேச ஒரு வல்லவராய் இருக்கிறார். தேவச்சனமே, ஆண்டவர் பரிசுத்தமுள்ள தேவன். அவருடைய பிள்ளைகள் இப்படிதான் இருக்க வேண்டும், இப்படிதான் நடந்து கொள்ள வேண்டும், இப்படிதான் வாழ வேண்டும், இப்படிதான் ஜீவிக்க வேண்டும், ஏன் இப்படிதான் பேச வேண்டும், ஏன் இப்படிதான் தியானிக்க வேண்டும், இப்படிதான் இருதயத்தில் உள்ள யோசனைகளுடைய ஆலோசனைகள் இருக்க வேண்டும். உன் கரத்தில் இப்படிதான் உன் கரத்தில் பரிசுத்தமாக தான் உன் கரம் இருக்க வேண்டும். ஆவி ஆத்மா சரீரங்கள் இப்படிதான் இருக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். அவருடைய பிள்ளைகள் அப்பனமாகவே இருக்க வேண்டும் என்று ரட்சகர் விரும்புகிறார். தேவச்சனமே பாருங்க, மறுபடியும் அந்த 2ஆம் அதிகாரத்தை 1 கொரிந்தியர் 9:10 எழுதியிருக்கிறபடி தேவன் தம்மில் அன்பு கூறுகிறவர்களுக்கு ஆயத்தம் பண்ணினவைகளை கண் காணவும் இல்லை, ஏன் தெரியுமா? இன்னும் தோன்றல நம்முடைய இருதயத்துல, கண் இன்னும் பார்க்க முடியல, காது இன்னும் கேட்க முடியல, நம்முடைய இருதயம் தோன்ற யோசிக்க முடியாத அளவுக்கு பொக்கிஷங்களும் ஆசீர்வாதங்களும் தேவனுடைய வல்லமைகளும் கிருபைகளும் நிறைந்திருக்கிறது. ஏன் இன்னும் அதனுடைய வல்லமை நமக்கு என்னவென்று விளங்கல? ஏனென்றால் ஆவியானவர் நமக்குள் ஆழமாக இன்னும் இறங்கல. தேவச்சனமே, ஆவியானவர் இன்னும் நமக்குள்ள ஆழமாக ஆவியானவரை அனல் முட்டி பற்றி எரிந்து கொண்டே இருக்க வேண்டும். தேவனுடைய பிள்ளைகள், கிறிஸ்துவை என்பது நல்லா ஒன்று புரிந்து கொள்ளுங்க, ஏதோ சடங்காச்சாரமான ஒரு வாழ்க்கை அல்ல. நீ இப்படிதான் வாழ வேண்டும், இப்படிதான் ஜீவிக்க வேண்டும், இப்படிதான் இருக்க வேண்டும், இந்த பரிசுத்த ஸ்தலத்தில் இப்படிதான் நீ இருக்க வேண்டும் என்று கற்றுக் கொடுக்கிறார் நமக்கு ஒவ்வொன்றும். அப்போ ஆவியானவர் நமக்குள் இருந்தால்தான் இந்த ஆழங்கள் எல்லாம் நம்ம விலகிக் கொள்ள முடியும். எவ்வளவு ஆசீர்வாதத்தை தேவன் நமக்கு வைத்திருக்கிறார். கண் பார்க்க முடியாத அளவுக்கு ஆசீர்வாதங்கள் இருக்கிறதே, காது கேட்க முடியாத அளவுக்கு ஆசீர்வாதங்கள் இருக்கிறதே, இருதயம் நினைத்து பார்க்க முடியாத அளவுக்கு அவ்வளவு ஆசீர்வாதங்கள் வைத்திருக்கிறார். ஆம், அவ்வளவு ஆசீர்வாதங்கள் வைத்திருக்கிறார். அதுக்கு மேல ஆசீர்வதித்திருக்கிறார். பாருங்க, வசனம் உரைக்கிறது, வானத்தை திறந்து இதோ இடமில்லாத அளவுக்கு உன்னை ஆசீர்வதிக்கிறார் என்று ஆண்டவர் வாக்கு கொடுத்திருக்கிறார். பல கனிகளை ஆண்டவர் திறப்பார் அவருடைய பிள்ளைகளுக்காக. பல கனிகளை திறந்து ஆண்டவர் ஆசீர்வதிப்பாராம். 10வது வசனம் படிக்கலாம். நமக்கோ தேவன் அவைகளை பாத்தீங்களா? இருக்கிற ஆசீர்வாதத்தை ஆண்டவர் நமக்கு எப்படி வெளிப்படுத்துறாராம்? தமது ஆவினாலே வெளிப்படுத்துறாராம். அவர் அவருடைய ஆவினாலே நமக்கு வெளிப்படுத்துறாராம். ஆவியானவர் தேவச்சனமே, ஆவியானவர் இருந்தால் தேவனுடைய பிள்ளைகள் பர்ஃபெக்ட்டாய் வாழ்வீங்க. ஆவியானவர் இல்லைனாக்கா நம்முடைய வாழ்க்கை ஏதோ ஒரு வாழ்க்கை போல விழுந்து எழுந்து விழுந்து எழுந்து விழுந்து எழுந்து நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கோம். ஆவியானவரை தரித்துக் கொள்ள வேண்டும் தேவனுடைய பிள்ளைகள். ஆவியானவரை துக்கப்படுத்தக்கூடாது தேவனுடைய பிள்ளைகள். இங்க இருக்கிற ஒவ்வொருத்தருள்ள ஆவியானவர் இருக்கிறார். தூய பரிசுத்தமுள்ள ஆவியானவர் இருக்கிறார் நம்முடைய இருதயத்துக்குள்ள. துக்கப்படுத்தாதீங்க. ஏசப்பா என்ன தெரியுமா சொன்னாரு? மகன்,
ஒருவன் எனக்கு விரோதமாக நீ பாவம் செஞ்சிடு. இயேசுவானவர் இந்த பூமிக்கு இறங்கி வந்தது எதுக்காக தெரியுமா? பாவங்களை, அதாவது பாவிகளை மன்னிக்கதான். பாவத்தை வெறுக்கிறார், விளங்குதா? பாவத்தை வெறுக்கிறார், பாவிகளை மன்னிக்கிறார். பாவத்தை வெறுக்கிறார், பாவிகளை மன்னிக்கிறார். ஆண்டவர் சொல்றார், மகன் எனக்கு விரோதமா நீ எவ்வளவு எல்லாம் பாவம் செஞ்சிடு. ஏனாக்கா நான் ரத்தத்தை சிந்தி உடைய பாவத்தை கழுவதான இறங்கி வந்த இந்த பூமிக்கு பலியாய் மாறி உடைய மீட்டுக் கொள்ளதான இறங்கி வந்தேன். ஆனால் தூய பரிசுத்தமுள்ள ஆவியானவருக்கு விரோதமா நீ ஒரு காரியம் செய்யாத மகன். ஏன்னா அது இம்மையிலும் மன்னிக்க முடியாது, மறுமையிலும் அது உனக்கு மன்னிக்கப்படாது. மறுமை என்றால் நினைத்துக் கொள்ளாதீங்க இன்னொரு ஜென்மமா, இல்ல இல்ல இல்ல. மறுமை என்றால் நீ மரித்து இன்னொரு வாழ்க்கை இருக்கிறது பாருங்க, அது மறுமை என்று காண்பிக்கிறது. அந்த இடத்துல கூட உனக்கு மன்னிப்பு கிடைக்காது மகன். நீ நரகத்தை போய் பங்காடைவாய். பரிசுத்தமுள்ள ஆவியானவர் என்னுடைய பிள்ளைகள் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். அதாவது நம்ம தமது ஆவினாலே வெளிப்படுத்தினார். அவருடைய ஆவினால் தான் எவ்வளவு ஆசீர்வாதங்கள் இருக்கிறது. அவையெல்லாம் தேவனாகிய கர்த்தர் நமக்கு வெளிப்படுத்துகிறார். ஒன்று அதுக்கு அடுத்தது அந்த ஆவியானவர் எல்லாவற்றையும் தேவனுடைய ஆழங்களையும், பாத்தீங்க, அந்த ஆவியானவர் நம்முடைய ஆவியானவர் எல்லாவற்றையும் தேவனுடைய ஆழங்களை ஆராய்ந்து அறிகிறார். நீங்கள் தேவனுடைய ஆழங்கள், அதாவது தேவனுடைய பரிசுத்தம், அதாவது தேவனுடைய ஆசீர்வாதங்கள், அதாவது தடைப்பட்ட சாபத்தின் கட்டுகளை முறிக்க வேண்டும் என்றால் ஆவியானவர் ஒருவர் மாத்திரம் நம்மளோடு இருந்தால் தேவச்சனமே எல்லா சாப கட்டுகளை முறியடிக்க முடியும். ஆவியானவர் இல்லை என்றால் எந்த சாப கட்டுகளை முறியடிக்க முடியாது. ஆவியானவர் இல்லை என்றால் எந்த சாப கட்டுகளை நம்மால் மேற்கொள்ள முடியாது. அவர் தேவனுடைய ஆழங்களை அறிந்திருக்கிறாரா? தேவன் எவ்வளவு பொக்கிஷங்களை வைத்திருக்கிறார், எவ்வளவு ஆசீர்வாதங்களை வைத்திருக்கிறார், அதை ஆராய்ந்து அறிந்திருக்கிறாரா? அழைத்துக் கொண்டே இருக்க வேண்டும். இயேசப்பா எனக்கு உதவி செய்யுங்க, தகப்பனே எனக்கு உதவி செய்யுங்க, ராஜா எனக்கு உதவி செய்யுங்க. ஆவியானவரே நீங்க சொல்லி இருக்கிறீங்க இவ்வளவு ஆசீர்வாதங்கள் இருக்கிறது, அந்த ஆசீர்வாதங்களா நாங்கள் பெற்றுக்கொள்ள கண்களை திறந்தவர்களும் தகப்பனே என்று கேளுங்க. தேவச்சனமே முதல் காரியம் அந்த ஆசீர்வாதங்களை பெற வேண்டும் என்றால் முதல் காரியம் என்ன தெரியுங்களா? அதே 1 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் 6வது வசனம். ஸ்ரீயானவள் முக்காடிட்டு கொள்ளாவிட்டால் தலைமயிரையும் கத்தரித்து போட கடவள். தலைமயிர் கத்தரிக்கப்படுகிறதும் சிரைக்கப்படுகிறதும் ஸ்ரீக்கு வெட்கமானால் முக்காடிட்டு கொண்டிருக்க கடவள். நல்ல ஒரு ஆப்ஷன் சொல்றேன் கேளுங்க. அசோகா தியேட்டர் பிடிக்கப்பட்டிருக்கிறது. அது பாத்தீங்கன்னா இஎல்எஸ் ஆபீஸாய் மாறி இருக்கிறது. நம்ம தொட்டிக்கிட்டோம் தேவனுடைய பிள்ளைகள் போங்க, இஎல்எஸ் இருக்குது. உங்களுக்கு ஓடி போடுவேன்னு வரலாம், ஓடி இருக்கா, அது கொஞ்சம் முக்காடு போடுறது கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். அந்த மாதிரி நமக்கு அந்த இடத்துல வைத்திருக்கிறார்கள். எவ்வளோ நம்ம செலவு பண்ணுறோம். ஒரு தக்காளி கேஜி எவ்வளோ தெரியுங்களா? எவ்வளோ தக்காளி கேஜி? 50 ரூபாய், 60 ரூபாய். ஏன்னா 60 ரூபாய் மாறி தக்காளி கேஜி. இன்னொரு 60 ரூபாய் போட்டீங்கன்னா 120 ரூபாய். அது வாங்கி கொடுங்க தேவச்சன், வாங்கி கொடுங்க. 2 கேஜி தக்காளி வாங்கினோம் பாருங்க, 2 நாளைக்கு கூட வராது. நம்ம அதுக்கு செலவிடுறோம். தேவனுடைய வார்த்தைகளுக்கும் தேவனுடைய பிள்ளைகள் செலவிடுறோம். இது ஒரு ஆசீர்வாதம். முக்காடு போட்டுக் கொள்கிறது ஒரு ஆசீர்வாதம். உண்மையிலே ஒரு ஆசீர்வாதம் தேவனுடைய பிள்ளைகளுக்கு. ஆணுடைய சமூகத்துக்கு முன்பாக நம்ம முக்காடை அணிந்து கொண்டு அவருடைய சமூகத்தில் காத்திருக்கிறது எவ்வளவு பெரிய பாக்கியம் தெரியுங்களா? எவ்வளவு பெரிய பாக்கியம் தெரியுங்களா? காவியாத்து வார்த்தை ஜோரம்
சரிங்களா? இதெல்லாம் ஒரு ஆசீர்வாதம் தேவனுடைய பிள்ளைகளுக்கு. முக்காடு அணிந்து கொள்வது ஒரு ஆசீர்வாதம். பாருங்க, அந்த வசனத்தை கொஞ்சம் விவரிக்கிற மாதிரி படிங்க. ஸ்ரீயானவள் முக்காடிட்டு கொள்ளாவிட்டால், பாருங்க, நீங்க முக்காடு போடலைனாக்கா தலைமயிரையும் கத்தரித்து போடக்கடவள். பாத்தீங்களா? முக்காடு போடலைனாக்கா தலைமயிரை கத்தரிக்கணும். அப்ப எத்தனை பேருடைய தலைமயிரை கத்தரிக்கணும்? நாங்க உண்மையிலே சொல்றோம், ரொம்ப துக்கப்படுறோம். இந்த யூடியூப் சேனல்ல பார்த்து பாசமாக வந்து நிற்பாங்க, மேல புப்பிட்டில் வந்து நிற்பாங்க பாசமாக. எப்படி தெரியுமா இருக்குது? தலைகளை விழுத்து. இந்த டிவிங்கெல்லாம் பழைய பேய் ஸ்டோரி எல்லாம் நீங்க பார்த்துருப்பீங்க. அதுல எப்படி தெரியுமா ஒரு பிசாசை காண்பிக்கிறது எப்படி தெரியுமா காண்பிப்பாங்க? நல்லா ஃபேன் போட்டு அவங்களுக்கு முடி பறக்கிற மாதிரி காண்பித்திருப்பாங்க. ஐயா, உண்மை உண்மை, நான் ரொம்ப துக்கப்படுறேன். பாசுடைய பெண்கள் எப்படி தெரியுமா? வேதத்துக்கு கீழ்ப்படுகிறது இல்ல, வேதத்துக்கு கீழ்ப்படுகிறது. இவங்கெல்லாம் பரலோகம் போக மாட்டாங்க. ஓப்பனத்தின் தேசம் வரைக்கிறேன், இவங்கெல்லாம் பரலோகம் போக மாட்டாங்க. எவ்வளவுதான் ஆராதிச்சாலும், எவ்வளவுதான் துதிச்சாலும், எவ்வளவுதான் அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தினாலும், எவ்வளவுதான் உபவாசம் தரித்தாலும் பரலோகம் போக மாட்டாங்க. ஊழியக்காரங்க பெண்கள், ஊழியக்காரருடைய மகள், பாஸ்டருடைய பெண் பிள்ளைகள் எப்படி தெரியுமா இருக்காங்க? வந்து நின்று ஸ்டைல இடுப்பு மேல கை வைத்து ஆடுறது, முடிகளாம் பாத்தீங்கன்னா அப்படியே பறந்து விழுந்து ஓடும். எப்படிதான் அது அருவருப்பையா ஆண்டவருடைய பார்வைக்கு, அது அருவருப்பு. வேதவசனம் சொல்லிருக்கு பாருங்க, ஸ்ரீயானவர் முக்காடிட்டு கொள்ளாவிட்டால் தலைமயிரை கத்தரித்து போட வேண்டும். ஊழியக்கார பிள்ளைகளையே கீழ்ப்படியாமல் இருந்தால் என்ன செய்வதையா? அப்போ அவங்களுக்குள்ள ஆவியானவர் கிரியை செய்கிறாரா? ஏன்னா வசனம் இருக்கிறது, தேவனுடைய ஆழங்களை அறிகிறவர் ஆவியானவர் ஒருவர் மாத்திரம்தான். புரியுதுங்களா? அதுதான் அந்த வசனம் இருக்கிறது. தேவனுடைய ஆழங்களை அறிகிறவர் ஆவியானவர் ஒருவர் மாத்திரம்தான். அப்பொழுது நீ முக்காடிட்டு கொள்ளாவிட்டால், ஒரு ஊழியக்கார பெண் பிள்ளைகள், ஒரு பாஸ்டமா நீ எப்படி ஆவியானவரை நீ பெற்றுக் கொண்டிருக்கிறாயா? என்னுடைய கொஸ்டின். ஐயா, பழைய ஏற்பாட்டில் கொடுக்கல, புதிய ஏற்பாட்டில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. கொரிந்தி பட்டினத்துல, அது ஒரு ஊர், கொரிந்தி பட்டினத்துல அந்த ஊரில் இருக்கிற சபைக்கு எழுதுகிறார் பவுல். யார் தெரியுமா இந்த வேதம் முழுவதும் யார் தெரியுமா எழுதுறது? ஆவியானவர் எழுதியிருக்கிறார். மனுஷர்கள் மூலமாக ஆவியானவர் எழுதியிருக்கிறார். அப்படி இந்த வார்த்தைக்கு கீழ்ப்படினா நீ பரலோகம் போகுவியா? நிறைய பேர் இப்போ யூடியூப்ல அதுதான் ட்ரெண்டா இருக்கிறது. ஜீன்ஸ் பேண்ட் அணிந்து கொள்வது பெண் பிள்ளைங்க, டி-ஷர்ட்ல அணிந்து கொள்வது, அது ஒரு அருவருப்பான காரியம் ஐயா. அது ஒரு அருவருப்பான காரியம். சபை என்பது பரிசுத்தம், பரிசுத்தம், மகா பரிசுத்தம் உள்ளது. இந்த இடத்தில் நின்று ஆராதிப்பது எதுக்காக தெரியுமா? உங்களை வந்து அந்த முக்காடு இட்டுக் கொள்ளுங்க. எதுக்காக தெரியுமா? அந்த முக்காடு வந்து இப்படி போட்டு நீ தொங்க விடக்கூடாது. முக்காடை போட்டு கழுத்து முழுவதும் கவர் பண்ணணும். அதான் முக்காடு. அது ஒரு ஹோலி, அது ஒரு பரிசுத்தம். விலகிக் கொள்ளுங்க. இதனால் தான் ஆசீர்வாதத்தை நம்ம எழுந்து கொண்டிருக்கிறோம். ஆவியானவர் இருந்தால் தேவனுடைய ஆழங்களை உங்களுக்கு வெளிப்படுத்துவார். ஒருவேளை நம்மளை யாரும் சொல்ல யூடியூப் நடக்கிற சில பிரச்சனைகளை நான் பேசிக் கொண்டிருக்கிறேன். ஊழியக்கார குடும்பத்தில் நடக்கிற திருச்சபையில் நின்று இது மகா பரிசுத்த ஸ்தலம், இந்த வார்த்தைக்கு நீ கீழ்ப்படியவில்லை என்றால் மற்றதுக்கெல்லாம் நீ கீழ்ப்படிவியா? முக்காடிட்டுக் கொள்ளணும். நான் வேற ஷேர் பண்றேன் பாருங்க. பேரெல்லாம் சொல்ல நான் விரும்பல, அவங்களை நான் கலக்கப்படுத்த விரும்பல. ஏன்னா தேவனுடைய ஊழியக்காரர்கள் அவங்களை கலக்கப்படுத்த நிறைய பேர் ட்ரெண்ட் இருக்குதையா. சிலர் பாஸ்டமா எப்படி தெரியுங்களா? சிலர் பாஸ்டமா பெரிய சபைங்க பாஸ்டமா ஓடி போட்டுக்கோ. எப்படி அந்த சின்னதா இவ்வளவு தூரம் ஒரு கட்சி போட்டு பாருங்க, கட்சிக்கு அதை போட்டு நீங்க கட்டிங்க 2 கிளிப்பு கொடுத்துருது. அது இப்படி மேல தூக்கிடுது, தலை மேல தூக்கி. அதோட நீ போடாதே இருக்கலாமே.
ஆண்டவருடைய வார்த்தை சொல்கிறது, நல்லா கேளுங்க, அவங்கள முடிய பிடிச்சி கட் பண்ணணும், கட்டி பண்ணணும். உண்மை. அப்போ இவங்களுக்குள்ள ஆவியானவர் இருக்காரா? சொல்லுங்க, இவங்களுக்குள்ள ஆவியானவர் இருக்காரா? ஆவியானவர் இல்ல. அப்படி ஆவியானவர் இருந்தால் தேவனுடைய ஆழங்களை அறிந்திருக்க செய்வார். ஆவியானவர் இல்லாத பொழுதுதான் இப்படிப்பட்ட பரந்த சேட்டைகள் செய்ய முடிகிறது. அம்மா இல்லைங்களா? அவங்க சிரிச்சுட்டு முக்காடு வர்றாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இதெல்லாம் நல்லது சார். நான் பேசுறேன், உங்களுக்கு எல்லாமே நான் நல்ல விஷயங்களை தான் நான் சொல்லி தரேன். நீங்க கெட்டு போறதுக்கு நான் உங்களுக்கு வழி காண்பிக்க மாட்டேன். உங்க தாய் தகப்பன் பிள்ளைகளை கெட்டு போறதுக்கு கற்றுக் கொடுப்பாங்களா? என்ன காசு போயிட்டு குடிச்சுட்டு வாடா, மகா என்ன காசு நல்லா போயிட்டு ஊரை சுத்தி படிக்கலாம், ஸ்கூல் போவாத, நீ ஸ்கூல் போவாத. காவியாவும் தனுஷும் ஸ்கூல் அனுப்பாத, நீங்க வெளியே போயிட்டு காசு வச்சுட்டு ஜாலியா சிப்பாங்க சொல்லுவீங்களா? சொல்ல மாட்டீங்க. ஒரு தாய் தகப்பன் தன் பிள்ளைகளை கெட்டு போகணும்னு சொல்ல மாட்டாங்க. நீ ஜாலியா இருக்கா, நீ ஸ்கூல் போவாத, நீ காலேஜ் போவாத, நீ வேலைக்கு சொல்ல மாட்டாங்க. அதே வண்ணமாக தான் அதுக்கு மேல நாங்க ஆவிக்குரிய தகப்பன். நல்லா விளங்கிக் கொள்ளுங்க, உங்களுடைய தாய் தகப்பன் மேலாக தான் நாங்க ஆவிக்குரிய தகப்பன். ஏன் தெரியுமா? அவங்க ஒரு முறை தான் அவங்களை கர்ப்பத்தரித்தாங்க. நாங்கள் ஒவ்வொரு நாளும் கர்ப்பத்தரித்து கொண்டு இருக்கிறோம். ஐயா, கர்ப்பத்தக்காயா இருக்காங்க. வேதாகம் சொல்கிறது, ஒரு முறை தான் கர்ப்பத்தரித்தாங்க. ஆனால் ஒவ்வொரு நாளும் உங்களுக்காக வேதனைப்பட்டு கர்ப்பத்தரிக்கிறேன் தெரியுங்களா? ஒவ்வொரு நாளும் வேதனைப்பட்டு நான் அழகும் தெரியுங்களா? ஒவ்வொரு நாளும் துக்கப்படுறது தெரியுங்களா? இவ்வளவு ஆத்மா வரல, நான் எவ்வளவு வேதனைப்படுவேன் தெரியுமா? இவ்வளவு ஆத்மா வரல. நான் யாருக்கு முன்னாடி சொல்றதில்லை. இப்பதான் சில காரியங்களை யாருக்கு முன்னாடி நான் ஷேர் பண்ண நாட்கள் உண்டு. இப்ப யாருக்கு முன்னாடி நான் ஷேர் பண்ணல. ஒரே ஒரு நான் கர்த்தருக்கு முன்பாக தான் காலையில 3 மணி 4 மணி 5 மணிக்கு நாங்க வருகிறோம். தூக்கம் இல்லை, நைட் எங்களுக்கு தூக்கம் இல்லை. ஆண்டுடைய சமூகத்தில் காத்திருக்கிறோம். தேவ சனமே, என்ன நடக்கிற காரியங்கள் நடக்கிற என்னென்ன நடக்கிறது எல்லாத்தையும் நாங்க பார்க்கிறோம். கடைசி நாட்களில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஐயோ ஆண்டவரே, இன்னும் பரிசுத்த தேவன் எதிர்பார்க்கிறோம். அப்படி இருக்கும் பொழுது தேவனுடைய பிள்ளைகள் கீழ்ப்படிய வேண்டும். இந்த ஊழியக்காரனுடைய சொல்லுக்கு தேவனுடைய பிள்ளைகள் கீழ்ப்படிய வேண்டும். நீங்க சொல்லுக்கு கீழ்ப்படியவில்லை என்றால் உங்களை யார் நடத்துகிறார்கள் என்று நீங்க விலகிக் கொள்ள வேண்டும். விழுந்தா இல்லைங்களா? இந்த ஊழியக்காரனுடைய சொல்லுக்கு நீங்கள் அதாவது உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்றேன், ஆவிக்குரிய தகப்பனுடைய சொல்லுக்கு நீங்கள் கீழ்ப்படியவில்லை என்றால் உங்களை யார் நடத்துகிறார்கள் என்று நீங்கள் உணர வேண்டும். தேவனுடைய பிள்ளைகள், பிசாசானவன் உங்களை நடத்தி விடுவான். உண்மை, பிசாசானவன் நடத்துகிறான். அப்படி இருக்கும் பொழுது பாருங்க, முடி மேல முக்காடிட்டுக் கொள்ள வேண்டும். அப்படி முக்காடிட்டுக் கொள்ள வேண்டால் சிசரை வைத்து உங்களுடைய முடியை கட் பண்ணதான் போகுது. அம்மா இல்லைங்களா? சிசரை வைத்து கத்தரிக்க வேண்டும். அம்மா இல்லைங்களா? நல்லா முக்காடி தெரியுமா? நல்லா போட்டு நல்லா கவர் பண்ணி கழுத்து வரைக்கும் வரணும். புரியுதா நான் சொல்றது? உங்களுக்கு புரியுதுங்களா? தொங்கிடக்கூடாது, சுத்த வேண்டும். அந்த முக்காடை சுற்றி நிற்க வேண்டும். சரி, அதுக்கு அடுத்தது சரி, கத்தரிக்க முடியவில்லை என்றால் என்ன திரும்ப நடக்கும் போது படிங்க. பாத்தீங்களா? ஒரு பக்கம் கத்தரிக்கணுமா, மறுபக்கம் சிரைக்கணுமா? சிரைக்கணும்னா என்ன தெரியுங்களா? மொட்டை அடிக்கணும். அப்ப முக்காடு போடாதுங்க. ஐயோ உண்மை, நான் பேசிக்கொண்டிருக்கும் போது நான் யூடியூப்ல பார்த்த நிகழ்ச்சி தான் என் கண்களுக்கு முன்பாக வருகிறது. இடுப்புல கையை வச்சுட்டு அப்படியே முடி, அதுவும் முடிகள் சாதாரண முடிகள் அல்ல ஐயா, அதுக்கு செலவு பண்ணி என்ன சொல்லுவாங்க, கலர் இல்லைங்க, முடிகள் தலை விரிச்சு அதுக்கு இந்த பியூட்டி பார்லர் போயிட்டு முடியெல்லாம் ஸ்ட்ரைட்டு ஏரிங்கு என்ன பண்ணிக்க சார், கெரட்டிங். வேற எப்படி தெரியுமா இருக்கும்? இந்த முள்ளு பார்த்துருக்கீங்களா நீங்க? முள்ளு முற்கள், அது முற்கள் மாதிரி இருக்காயா?
பண்ணு அவனை தப்புன்னு சொல்லல. நல்லா இரு, நல்லா ஆண்டவருடைய ஆசீர்வாதம் நல்லா இரு. அது ஒரு அது ஒண்ணுதான். நான் வேணாம்னு சொல்லல. நீ ஆசீர்வாதத்தோடு நீ அழகா இரு, நானும் அதை விரும்புறேன். நீ அசிங்கமா இருக்குன்னு சொல்லி நான் விரும்பல. நீ நல்லா இரு. ஆனால் முக்காடிட்டுக்கொள். முக்காடு போறதுல ஆனா இந்த இடத்துலலாம் பாவம் அம்மா ஜோடியெல்லாம் போட்டுருக்காங்க. நான் பாக்குற நிகழ்ச்சி எல்லாம் எப்படி தெரியுங்களா? முக்கல் குத்துக்கு பாத்தீங்களா? முக்கல் முள்ளுச்செடி பாத்துறீங்களா? அந்த மாதிரி அப்படியே உறிஞ்சி படர்ந்து அது பார்க்கறதுக்கு அழகாவே தெரியாதையா. அப்ப இந்த வசனம் ஞாபகம் வருது. அவங்களை பிடித்து இயேசு the name of Jesus அவங்களை பிடித்து அழகாக அவங்களை அமர வைத்து அழகாக ஒரு சவரன் கத்தி எடுத்து அழகாக தங்களுடைய தலைகளை சிறையாக்கி போட வேண்டும் இயேசுவின் நாமத்தில். செய்யலாமா செய்யக்கூடாது? ஆனா ஒண்ணு என்ன தெரியுங்களா? நிச்சயமா சொல்றேன், இப்படிப்பட்டவங்க பரலோகம் போக மாட்டாங்க. முக்காடு போடாதவங்க ஆராதிக்கிறாங்க பாத்தீங்களா? பரலோகம் போக மாட்டாங்க. அவங்க பாஸ்டர் அம்மானா இருக்கட்டும், பாஸ்டர் பொஞ்சாதியா இருக்கட்டும், பாஸ்டர் அக்காவா இருக்கட்டும், பாஸ்டர் பிள்ளைகளா இருக்கட்டும், பரலோகம் போக மாட்டாங்க. வார்த்தைக்கு நீ கீழ்ப்படியல. இது ஆவியானவர் சொல்றது. வார்த்தைக்கு நீ கீழ்ப்படியல. ஏன் தெரியுமா? வெறும் மேலோட்டமாக நம்ம பார்த்து கொண்டிருக்கிறோம். ஆழங்களை அறிகிறவர் யார்? ஆவியானவர் ஒருவர் மாத்திரம்தான். ஆவியானவர் ஒருவர் மாத்திரம்தான். நம்முடைய இருதய ஆழங்களை அறிகிறவர் அவர் ஒருவர் மாத்திரம்தான். அப்படி அறிந்திருந்தால் வேதத்தை நீ அறிந்திருப்பாய். வேதத்தை நீ அறிந்திருப்பாய். ஆவியானுடைய அறிவு இல்லை, அதனால்தான் வேதத்தின் அறிவு இல்லாத நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். புரியுதுங்களா? அப்போ நீ முக்காடிட்டு கொண்டால் அது ஒரு மகிமை. அது ஒரு மகிமை. எடுத்துக்கொள்ளலாம். 12ஆம் அதிகாரம் அதே 1 கொரிந்தியர் 26வது வசனம். ஆதலால் ஒரு அவயம் பாடுபட்டால் பாத்தீங்களா? ஒரு பிரச்சனை வந்துச்சுனாக்கா சரீரத்தில் ஒரு சின்ன சின்ன பிரச்சனைங்க போராட்டம், தலைவலி வந்துச்சுனாக்கா நிம்மதியா தூங்க முடியல, கை கால் வலி, இடுப்பு வலி, ஒன்று பின்னாடி ஒன்று தொடர்பு வந்துட்டே இருக்கும். தலைவலி வந்துதா போதும் தூக்கம் வராது, தலைவலி வந்தா போதும் சாப்பிட முடியாது, தலைவலி வந்தா போதும் டென்ஷன் வரும், ஒருத்தருக்கு பிபி வரும். ஆமா இல்லைங்களா? அதான் ஒரு அவயம் பாடுபட்டால், இப்ப ஜொராடின்னு நினைச்சுக்கோங்க, சரீரம் முழுவதும் தான் உறங்கி விடுகிறது. ஆமாவே இல்லைங்களா? இப்போ ஒரு ஜுரம் வந்துச்சுனாக்கா சரீரம் முழுவதும் பட்ட படிக்க மாறி விடுகிறது. ஒரு அவயம் பாடுபட்டால் எல்லா அவயங்களும் கூட பாடுபடுகிறதா? புரியுதுங்களா உங்களுக்கு? ஒரு அவயம் கஷ்டப்பட்டால் எல்லா அவயங்களும் கஷ்டப்படுகிறதா? அது அடுத்தது ஒரு அவயம் மகிமைப்பட்டால் பாத்தீங்களா? எல்லா அவயங்களும் கூட சந்தோஷப்படுகிறது. நீ முக்காடு அணிந்து கொள்வது ஒரு மகிமை. அது நீ மகிமையாக நீ சந்தோஷத்தோடு அது நீ சந்தோஷத்துக்குள்ள நீ நடத்தினால் எல்லா அவயங்களும் உன்னோடு சேர்ந்து சந்தோஷப்படுவாங்க. உன்னோட சேர்ந்து சந்தோஷப்படுவான். பாருங்க, முக்காடு போடாதவங்களாம் முன்னாடி அடிச்சு உட்கார வச்சு அடுத்த வாரத்துல இருந்து ஒரு கத்தியத்தினர் வச்சு மட்டை அடிச்சா எப்படி இருக்கும்? சிஸ்டர் புரியுதுங்களா? முக்காடு போடாதவங்க மோனிகா, முக்காடு போடாதவங்க அடுத்த வாரம் நீ என்ன செய்யணும்? ஒரு பிளேட் ஒன்று வாங்கினாங்க. காவியா சரியா? நீ ஒரு பிளேட் ஒன்று வாங்கினாங்க. மரியா ஆள் கொண்டுன்னு சொல்றேன். நான் அப்புறமா என்ன வாங்கிட்டு வரணும்னு சொல்லிட்டு ஒரு சேர், சின்ன சேர், ஒரு டவல் ஒன்று எடுத்து வாங்க. முக்காடு போடலைனாக்கா அடுத்த வாரம் தேவனுடைய பிள்ளைகளை முன்பாக அமர வைத்து தலையை மொட்டடிக்கலாம் இயேசுவின் நாமத்தினால். ஆமென். முக்காடு போறோம்னு சொல்லுங்க. அல்லேலூயா. ஒரு தக்காளி 60 ரூபாய், 2 கேஜி தக்காளி, 2 கேஜி தக்காளி, சரிங்களா? ஈரஸ் இருக்கு, வாங்கிக்கொள்ளுங்க. ஒண்ணுக்கு 2 கலர் நமக்கு பாருங்க எப்படி சொல்றது, எவ்வளவு ஒரு ஆசீர்வாதம். ரெட், ப்ளூ, கிரீன், எல்லோ, ஒயிட் கலர் விற்கிறாங்க. பிளாக்ல விற்கிறாங்க. உங்களுக்கு என்ன கலர், அதாவது நீங்க என்ன புடவை கட்டுறீங்களோ தகுந்த மாதிரி கலர் இருக்குதுங்க. பிரச்சனை
அலையா கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை. பிங்க்னா பிங்க் கூட இருக்குது, பிங்க்னா பிங்க் இருக்குது, ப்ளூனா ப்ளூ இருக்குது, ஒயிட்னா ஒயிட் இருக்குது, பிளாக்னா பிளாக் இருக்குது. அதாவது சுடிதாருக்கு தகுந்த மாதிரி அந்த ஓடி துப்பட்டா நம்ம போறோம் இல்லைங்களா? ஆனா நம்ம சாரி தகுந்த மாதிரி நம்ம தலைக்கு பாருங்க எவ்வளவு ஒரு ஆசீர்வாதம் ஐயா, எவ்வளவு ஒரு ஆசீர்வாதம். புரியுதுங்களா? உங்களுக்கு புரியுதுங்களா? அந்த அசோக தேட்டர் இருக்குது, நான் மறுபடியும் சொல்றேன், தொட்டிக்கிட்டேன் அங்க ஏலஸ் ஆபீஸ் இருக்குது, அங்க வாங்கி கொள்ளுங்க. அது ஒரு ஆசீர்வாதம். அதாவது நீ அந்த முக்காட அணிந்து கொண்டால் ஒவ்வொரு அவயங்களும் மகிமைப்படும் ஐயா உங்க சரீரத்துக்குள்ள. எப்படி நீ முக்காட அணிந்து கொள்கிறது நிமித்தமும் ஒவ்வொரு அவயங்களும் மகிமைப்படும். ஆண்டவரை நீ மகிமைப்படுத்துவாய், ஆண்டவரை நீ கனப்படுத்துவாய். நீ எப்படி கனப்படுத்துவீப்போ தேவ பிள்ளைகள் நீங்க அமர்ந்து இருக்கிறீங்க, நீங்க எப்படி ஆண்டவரை இப்ப கனப்படுத்தி இருக்கீங்க? ஆராதனை வந்தீங்களா? என்ன பண்ணீங்க? ஆராதனை வேலையில துதித்து பாடி ஆண்டவரை மகிமைப்படுத்துறீங்க. எது மூலமா ஆண்டவரை மகிமைப்படுத்துறீங்க? நாவின் மூலமாக, பாடல் மூலமாக ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துறீங்க. வெறும் இந்த ஒரு அவயம் மாத்திரம் மகிமைப்பட்டா போதுமா? ஒவ்வொரு அவயங்களும் மகிமைப்பட வேண்டும் தானே? ஒவ்வொரு அவயங்களும் ஆண்டவரை மகிமைப்படுத்த வேண்டும் தானே? அது உண்மையான ரகசியம் என்னன்னாக்கா, நீ முக்காடு அணிந்து கொள். உண்மை சொல்ற முக்காடு அணிந்து கொள். ஒவ்வொரு அவயங்களும் ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தும். கை மகிமைப்படும், கால்கள் மகிமைப்படும், இருதயங்கள் மகிமைப்படும். ஒவ்வொரு 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 அவயங்களும் மகிமைப்படும். அப்ப முக்காடு அணிந்து கொள்ளவில்லை என்றால் ஒரே ஒன்றுதான் மகிமைப்படும், அவர் மாத்திரம்தான் ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தும். நீ முக்காடு அணிந்து கொண்டால் உன் கண்கள் மகிமைப்படுத்தும், உன்னுடைய செவிகள் மகிமைப்படுத்தும், உன்னுடைய நாவுகள் மகிமைப்படுத்தும், உன்னுடைய நாவு உன்னுடைய வாய்க்குள்ள இருக்கிற பற்கள் மகிமைப்படுத்தும், இந்த எலும்புகள் மகிமைப்படுத்தும், உன்னுடைய கரங்களுக்குள்ள நாடி நரம்பு மாம்சம் சதை ஒவ்வொரு அணுக்களும் ராஜாவை மகிமைப்படுத்தாயா. இது யார் தெரியுமா? தேவனுடைய ஆழங்களை யார் அறிந்திருக்கிறார்களோ அவர்களுக்கு மாத்திரமாக ரகசியம் வெளிப்படும். தேவனுடைய ஆழங்களை யார் அறியவில்லையோ அவர்களுக்கு இந்த ரகசியங்கள் வெளிப்படாது. முக்காடிட்டுக் கொள்வது பெண்களுக்கு அது ஒரு ஆசீர்வாதம், முக்காடிட்டுக் கொள்வது பெண்களுக்கு அது ஒரு பாக்கியம், முக்காடிட்டுக் கொள்வது பெண்களுக்கு அது ஒரு மகிமை, முக்காடிட்டுக் கொள்வது பெண்களுக்கு அது ஒரு கணம். இதை நீங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். தேவனுடைய பிள்ளைகள் விளங்கிக் கொள்ள வேண்டும். சிலருக்கு மைண்ட் வாய்ஸ் நீடே கேக்குது, பிரதர் பாஸ்டர் வெறும் பெண்களை மட்டும்தான் பேசுறீங்க, ஆண்களை குறித்து பேசும் பேசலாம். இயேசு நாம அடுத்த வாரம் சரிங்களா? பேசலாங்களா? என்ன பேசுறது சொல்லுங்க, என்ன பேசுறது? ஆண்டவர் சமூகத்தில் நாங்கள் ஜெபிக்கிறோம், ஆண்டவர் சமூகத்தில் நாங்கள் துதிக்கிறோம், ஆண்டவர் சமூகத்தில் நாங்கள் ஆராதிக்கிறோம். ஆனா இன்னும் நீங்க மனசுல மைக் வாய்ஸ் இது வரைக்கும் கேட்குது. நீங்க உங்க மனசுல என்ன நினைச்சுன்னு இருக்கீங்க? இல்ல அது எப்படி ஆண்டவர் ஜெபிக்கிறாங்க துதிக்கிறாங்க, நீங்க அவளை பத்தி பேசலாம். அது கூட உங்களுக்கு பையன் இல்லை, அங்கே எதாவது பையன் இருக்கீங்களா? ஜோரம் சொல்லுங்க. பாத்தீங்களா? ஆனா பேசுவோம் இயேசுவின் நாமத்தால சரிங்களா? அடுத்த வாரம் பார்க்கலாங்க. ஆண்கள் செய்கிற தவறு என்ன, அதுல ஏன் ஆசீர்வாதத்தை நம்ம எழுந்து போய்க்கிறோம் அப்படின்னு சொல்லுங்க. இது ரொம்ப முக்கியமானது, ரொம்ப முக்கியமானது. பெண்கள் முக்காடிட்டுக் கொள்வது ரொம்ப முக்கியமானது. அதனாலதான் இந்த வசனத்தை இந்த இடத்துல ஆவியானவர் நம்மோடு பேசியிருக்கிறார். அடுத்த வாரம் தயவு செய்து யாராவது முக்காடு அணிந்து கொள்ள எல்லாம் முக்காடு அணிந்து கொள்ளுங்க. அது ஒரு ஆசீர்வாதம். புரியுதுங்களா? இது ஒரு ஆசீர்வாதம். அந்த 2ஆம் அதிகாரம் அந்த வசனத்தை படிக்கலாங்களா? 1 கொரிந்தியர் படித்து நம்ம முடிச்சிடலாம். எழுதியிருக்கிறபடி ஆயத்தம் பண்ணினவைகளை ஏன் கண்டு பார்க்க முடியல? படிங்க. ஏன் காது கேட்கல? ஆண்டவர் இவ்வளவு ஆசீர்வாதம் வச்சிருக்கிறார், ஏன் உங்க இருதயத்துல தோன்றல்? ஆவியானவர் இல்ல. ஆவியானவர் இருந்தா என்ன தெரியுமா நடக்கும்? நமக்கோ தேவன் அவைகளை தமது ஆவினாலே, ஐயா ஆவினாலே வெளிப்படுத்தினார்.
அந்த ஆவியானவர் எல்லாவற்றையும் தேவனுடைய ஆழங்களை ஆராய்ந்து கொடுக்கிறார். ஐயா பெஸ்ட் அண்ட் பெஸ்ட் ஆராய்ந்து நமக்கு கொடுக்கிறார். அல்லேலூயா. நமக்கு இன்றைக்கு ஆவியானவர் கற்றுக் கொடுத்திருக்கிறார். இதுக்கு கீழ்ப்படிங்க. இது ஒரு ஆசீர்வாதம். எங்க பிள்ளைகள் இந்த ஆசீர்வாதத்தை நீங்க காத்துருங்க. நிச்சயமாகவே ஒவ்வொரு அவையும் ஆண்டவருடைய நாமத்தை கர்த்தர் பெரியவராக இருக்கிறார். அவரை ஆசீர்வதிக்க வல்லவராக இருக்கிறார்.